சார் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சிஸ்டம் பண்ணார். கஸ்தூரி ரங்கன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டியில் மொத்தம் 12 உறுப்பினர்கள், அதில் ஒரு உறுப்பினர் ஃபாரினர். சரிங்களா? மொத்தம் 11 உறுப்பினர்கள் தான் இதை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள். ஒரு 2 பேர் மகாராஷ்டிரா, ஒருத்தர் கேரளா, ஒருத்தர் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இப்படி பிரிஞ்சிருக்கு. ஒரே ஒரு பிரதிநிதி கூட தமிழ்நாட்டில் கிடையாது. சரி, சார் சொன்னார் தமிழ்நாடு மட்டும்தான் அதை எதிர்க்குதுன்ட்டு. அது 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 எனக்கு தெரியல. கர்நாடகா எதிர்த்தது, நார்த் ஈஸ்டெல்லாம் எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தோல்வி பயம் வந்து பிரதமருடைய முகத்தில் தெரிகிறது, அதனால தான் இப்படி வாய்க்கு வந்தது எல்லாம் வந்து அவர் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாருன்ட்டு. சார் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு பேசினாரு. இதையெல்லாம் மையப்படுத்தி தான் பிரதமர் பேசினாருன்ட்டு. இது எல்லாம் வாய்க்கு வந்ததை பேசியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கும் தோணுதா? இல்லை, இப்போ பிரதமர் வாய்க்கு வந்ததை தான் பேசினாருன்றது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும். இல்லை, நாகராஜ் சாரும் வெளிப்படையா அதை தான் பேசினாரு. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, எந்தெந்த திட்டங்கள் சொல்லுன்னு சொன்னா நேரா ஆர்டிகல் 370 போயிட்டாரு. நேரா சாதி வாரி கணக்கு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் பின்னாடி. நீங்க தமிழ்நாட்டு திட்டங்கள் புறக்கணி தானே சொன்னீங்க. இதே பிரதமர் என்ன சொல்றாரு, சென்னையில் வந்து உஜ்வாலா திட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து 40 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம். அதே பிரைம் மினிஸ்டர் தான் அதே மேடையில் சொல்கிறாரு. அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கீழே 1 கோடி பேருக்கு கொடுத்துருக்கோன்னு அதே பிரதமர் தான் சொல்கிறாரு. இப்போ நாங்கள் தடுத்தா இது எப்படி கொடுத்துருக்க முடியும்? முதல் கேள்விக்கு 2வது ரவுண்டில் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். அடுத்தது இன்னொன்று என்ன சொன்னார், அதே மேடையில் பிரதமர் என்ன சொல்கிறாரு, எங்களோட பேருக்கெலாம் வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கன்னு பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன், பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று இருக்குது சார். அதில் நகர்ப்புற வீடுகள் கட்டுற திட்டம் ஒன்று, கிராமப்புறத்தில் வீடு கட்டுற திட்டம்னு இருக்குது. நகர்ப்புறத்தில் வீடு கட்டுறதுக்கு வந்து மாநில அரசு கொடுக்குற நிதி 7.5 லட்சம் ரூபாய், ஒன்றிய அரசு கொடுக்குறது 1.5 லட்சம் ரூபாய். இப்போ இந்த திட்டத்துக்கு யார் பேர் வைக்கணும்? அதே கிராமத்தில் போனீங்கன்னா 2,40,000 ரூபாய், அதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்குறது 72,000 ரூபாய், மாநில அரசு இருக்கிறது 1,68,000 ரூபாய் மாநில அரசு கொடுக்குது. இப்போ இதுக்கு யார் பேர் வைக்கிறது? அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் பேசினாரா? பேசணுமா இல்லையா? அப்போ வாய்க்கு வந்தது வளராமல் எதை வளர்றாரு? சரி, அதுக்கு அடுத்தது அவர் பேசுகிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு பேசுகிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் அதிமுக ஆட்சியில் 1285 பேருக்கு ஒரே ஆதார் எண்ணில் போயிருக்கு. எப்படி போச்சு? இதே சிஏஜி அறிக்கையில் இது வெளியில் வந்திருக்கா வரலையா? அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் பேசணுமா இல்லையா? இல்லை இவராது அதை பற்றி பேசணுமா இல்லையா? அதை பற்றியும் பேசலை. அதே மாதிரி வந்து பிரதமரின் கிராம சாலை திட்டம்னு ஒரு திட்டத்தை அவர் சொல்கிறார் சார். மாநில அரசு எழுதி கொடுத்துருக்குது இது வரைக்கும் 1945 கோடிக்கு. எங்கே ஒப்புதல் கொடுத்துருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் ராக்கெட் ஏவுதளத்துக்கு வந்து நீங்கள் வந்து திறந்து வைக்கிறீங்கல்ல, உங்கள் ஆட்சியில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதை பற்றி நீங்களாம் முதல்ல பேசுனது 2013 தலைவர் கலைஞருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. 2013 அக்கா கனிமொழி அக்கா வந்து நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரூஃப் இருக்க. நீங்கள் மேடை கிடைச்சிதுன்றதுக்காக உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? மேடையில் உட்காந்து உங்கள் பேர் ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லணுமா இல்லையா? எப்படி நீங்கள் பேசாமல் போகிறீங்க? அதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துறீங்க? அப்புறம் அவர் சார் ஒன்று சொன்னார், ஆர்டிகல் 370 பற்றி பேசினார். ஆர்டிகல் 370 பற்றி பேசுகிறதா இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் பேசணும். ஏன்னா ஒரு ஆர்டிகல் 370 எடுக்கும்போது அதோட வழிமுறைகள்லாம் இருக்குது. ராத்திரியாக என்னென்னலாம் செஞ்சீங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாரையும் அவசர பண்ணிட்டு நீங்கள் கூடிய கவர்னர் ஆட்சி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து நிதியை பற்றி பேசினார். அவர் நிதியை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக மறந்துடுறாரு. அப்பா சொல்றீங்க கவர்னர் ஆட்சியெல்லாம் அதுக்கு முன்னாலே வந்துருச்சு. சரி, ஓகே. அவங்க அந்த டைம்ல தான் நீங்கள் எடுத்து வந்தீங்க. இல்லை, எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க கொண்டு வந்தாங்க. யாரு? மோடி தானே? ஆமாம். சரி. ஆக மொத்தத்தில் ஒரு மாநிலத்தின் உரிமை கிடையாது. அந்த மாநிலத்துக்கு வந்து என்ன அசூரன்ஸ் கொடுத்து இந்த நாட்டோட இணைச்சிங்களோ, இந்த ஒன்றியத்தெல்லாம் சமஸ்தானங்களை இணைச்சி ஒன்றிய அரசு உருவாக்குனீங்கல்ல, அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துறீங்கல்ல, அதெல்லாம் யார் காப்பாத்துறது? காப்பாற்றப்பட்டது இல்ல. அதுக்கு நான் வரி இப்போ வரேன், நிதி பத்தி பேச வரேன். சார் நிதி பத்தி பேசினா அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன்னா, சார் 10வது நிதிக்குழுலேயே தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வுன்னு பார்த்தீங்கன்னா 6.64% சார். 14வது நிதிக்குழு வரும்போது 42% உயர்த்தணும்னு சொல்லிட்டு பொது வெளியில பேசியிருக்காரு நிதி ஆயோட சிஇஓ சுப்பிரமணியம் அவர்கள். பிரைம் மினிஸ்டர் குறைக்க சொன்னாருன்ட்டு. குறைக்க முடியாதுன்னு அவர் என்ன சார் பண்ணுறாங்க? இன்னைக்கு சர்ச்சா செஸ்ன்னு போட்டு எல்லா வரையும் நேரடியாக ஒன்றிய அரசு எடுத்துக்குதா இல்லையா சார்? திரும்ப அப்போ மாநில அரசுக்கு எவ்வளோ சார் வரும்? 29% தான் வருது. அப்போ நமக்கு எவ்வளோ சார் நிதி வருது? 4.08% தான் நிதி வருது. இதை எப்படி இல்லைன்னு ஒரு எப்படி மறுத்து பேச முடியும்? நான் என்ன கேட்குறேன்,
நிதியை ஒதுக்குறதை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பேசுனது நம்ம இல்லைன்னே சொல்லலை. உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறீங்க, தென் மாநிலங்களுக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறீங்க? உத்தரப்பிரதேசன்ற ஒரு மாநிலத்துக்கு 2,18,000 கோடி நிதி கொடுக்குறீங்க. ஆனால் ஒட்டுமொத்த 5 மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 மாநிலத்துக்கு 1,92,000 கோடி தான் நிதி ஒதுக்கி இருக்கீங்க. இது வெளிப்படையா இருக்கிறது. நீங்க எல்லா வகையிலையும் வஞ்சிச்சுட்டு நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்கன்னு கேட்டா, சார் மேடை கிடைச்சதுன்னு பேசக்கூடாது சார். நீங்க பதவியில் இருக்கீங்க, பிரதமர் பதவியில் இருக்கீங்க. பிரதமர் பதவியில் இருக்கும்போது நீங்க என்ன பேசணுமோ அதை பேசணும், நியாயமா பேசணும், உண்மையை பேசணும் தான் நாங்க கேட்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு திட்டத்தை நான் கேட்டுறேன். அதே மாதிரி விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் சார், விவசாயிகள் காப்பீட்டு திட்டம். இதுக்கு ஒன்றிய அரசு 49%, மாநில அரசு 49%, விவசாயிகள் 2% சார். இதை 25% குறைக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா சார் இவங்க? அப்ப எந்த வகையில நீங்க எந்த திட்டத்தை நீங்க தெளிவா பேசணுமா இல்லையா? ஒரு பிரதமர் புள்ளி வரத்தோட இந்த திட்டத்துக்கு இவ்வளவு நிதியை நாங்க ஒதுக்குறோம், இந்த நிதிக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சொல்லணுமா இல்லையா? இத்தனை திட்டங்கள் நாங்க சொல்றோம் சார். அவர் ஒரு திட்டத்தை சொன்னாரா? இல்ல பிரதமர் சொன்னாரா? குத்தாமதுல போக போகல சொல்லக்கூடாது சார். எதையா வெளிப்படையா பேசும்போது பதவியில இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, நியாயமா பேசணும். அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி அவர் பேசினார். பிஜேபி ஆள்ற மாநிலத்துல எந்த மாநிலத்துல நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கீங்க? பார்லிமெண்ட்ல ஹோம் மினிஸ்ட்ரி அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நான் என்ன கேக்குறேன்னா, இதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்ற போது மண்டல் கமண்டல் பிரச்சனை எல்லாரும் பார்த்து தானே இருந்தோம். யாராவது இல்லைன்னா சொல்ல முடியுமா? ஆட்சியை கவுத்தீங்களா இல்லையா? ரத யாத்திரை போனீங்களா இல்லையா? ஒரு கலவரத்தை உருவாகுனீங்க. வெளிப்படையா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சார். இன்னைக்கு நீங்க அதிகாரத்துல இருக்கிறன்றதுனால நீங்க எல்லாத்தையும் பொய்யா மாத்துறாரு சார். சொல்றாரு எல்லாத்தையும் இவர் பாதுகாப்பா இருக்கு. என்ன இங்க பாதுகாப்பா இருக்கு சொல்லுங்க. இந்த நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? இந்த நாட்டுடைய எல்லைகள் பாதுகாப்பா இருக்கா? இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பாதுகாப்பு நிலையில இருக்கா? இன்னைக்கு வெளிப்படையா பேச சொல்லுங்க சார். உங்களை சுத்தி இந்த பக்கம் சைனா ஒரு ஊரை உருவாக்குது, கேட்க நாதி இல்ல. மாலத்தீவு சின்ன நாடு, மதிக்க தயாரா இல்ல. யாருங்க நம்மளை மதிக்க தயாரா இருக்காங்க? உள்ளூர்ல இருக்க மணிப்பூரை தீக்க பிடிக்கல, வெளியூர்ல போய் ஒரு ஆணை பிடிக்கிறேன்றாரு. கேட்டா நான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தீக்க போறேன்றாரு. இதை 8 அடிச்சு பார்த்தா மணிப்பூர் வந்துடும். போய் பார்த்து தீர்த்துட்டு வாங்க. என்ன இங்க உங்ககிட்ட பாதுகாப்பா இருக்கு இந்த நாடு? நான் திரும்ப ஒரு டீப்பா போய் பேசுவேன். மாலேகான் குண்டு வெடிப்புலாம் யாரு? இன்னைக்கு என்ன பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க நீங்க உங்க ஆட்சியில? பேசலாமா அதை பத்திலாம்? வெளிப்படையா பேசணும் சார். ஆனா உண்மையை பேசணும். நான் திரும்ப சொல்றேன், பிரதமரா இருக்கிறீங்க, அந்த பதவிக்குரிய கண்ணியத்தோட நீங்க பேசணும், நியாயமா பேசுங்க சார். மழை வெள்ளம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இவ்வளவு கஷ்டப்படுது சார். இத்தனை தடவை வரேன்னு சொல்றாரு சார். 48 முறை என்ன வந்திருக்குன்னு சொல்றாரு சார் பிரதமர். ஏன் சார் மழை வெள்ளம் வந்தா வர மாட்டீங்க? அந்த தொகுதியில ஏன் சார் போய் பார்க்க மாட்டீங்க சார்? ரைட், ஓகே சார். நான் என்ன சொல்றேன், நீங்க தண்ணியில நடந்தெல்லாம் போனா சார் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அட்லீஸ்ட் ஹெலிகாப்டர்ல போய் பார்த்துட்டு வாங்க சார். நான் வேணாம்னு சொல்றோம். நாங்க என்ன கேட்கிறோம்னா, மக்கள் கஷ்டப்படும் போது கொஞ்சமாவது துக்கத்தோட ஷேர் பண்ணுங்க. ஓகே. நீங்க வெறும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறது மட்டுமே நோக்கமா நடத்தினா நாங்க எப்படி நடத்த முடியும்? ஓகே.